ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம என்ன கதையில் சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். அடுத்த பார்ட் பார்க்குறப்போ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து பிரபு. நான் வந்து ஒரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட அந்த சமயத்தில் நடந்த சில அனுபவங்களை தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, அப்புறம் வந்து நான் 3 பேர் மட்டும்தான். என்னோட கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. என்ன அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு கஷ்டம்னு வந்து அப்பா என்னை வந்து பட விட்டது கிடையாது. ஏன்னா ஒரே பையங்கிறதுனால ரொம்ப செல்லம் வீட்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு படிக்கிறதா இருக்கலாம், ஒரு காலேஜ் எல்லா விஷயத்துலையுமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க. அப்படி தான் என்னோட லைஃப் போயிட்டுருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அப்பா சைடு உள்ளவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டு. அம்மா சைடு வந்து பாட்டி, தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு யாரும் எங்களுக்கு வந்து வர்றது போகிறதுலாம் கிடையாது. அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து அப்பா வேலை பார்த்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக வேண்டிய ஒரு டைம் வந்துச்சு. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால வந்து அப்பா என்ன சொன்னாருன்னா, நான் வந்து அந்த இடத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா வந்து இன்னும் எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் வந்து நல்லபடியா வேலைய பார்த்துட்டு நானாவே வந்து என்ன வந்து அந்த வேலையிலேருந்து நிறுத்திக்க போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போயிடுவ, நான் கொஞ்சம் ஓய்வெடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாரு. அதனாலேயே வந்து 2 வருஷம் கண்டிப்பா வேலை பார்த்தாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில இருந்துச்சு. நான் அப்ப தான் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துக்கு போகணும்னா எனக்கு காலேஜெல்லாம் மாத்துறது ரொம்ப வந்து ஒரு சிரமமான விஷயம். எனக்கு இங்கேயே வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருந்ததுனால, நான் அப்பாகிட்ட என்ன சொன்னேன்னா, "நான் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. அந்த வீடு எங்களோட சொந்த வீடு தான். ரொம்ப வருஷமா அந்த வீட்ல தான் இருந்தோம். அதனால வந்து நானும் அம்மாவும் வேணா இங்கே இருக்கிறோம். அப்படி இல்லாட்டினா, நீங்க வேணா போய் கொஞ்ச நாள் இங்கே தங்கிருங்க" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஒரு இதில ஒரு பிரச்சனைனா, அப்பாவுக்கு ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாடு ஒத்துக்காது. அடிக்கடி உடம்பு முடியாம போகும். அம்மாவே ஏதாச்சும் வந்து வெளியூர் போயிட்டாங்க, ஏதாச்சும் மேரேஜ் அந்த மாரி போனாங்கன்னா, அப்பா வந்து சாப்பாடு வந்து எப்படி சொல்றது? அவரே தான் ப்ரிப்பேர் பண்ணி சிலப்ப சாப்பிடுவாரு. ஆனா, இப்போ போற வேலை வந்து டைமிங் அதிகங்கிறதுனால, கண்டிப்பா அவரால வந்து சாப்பிட முடியாது. அ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்குள்ள நெறைய குழப்பங்கள் வந்துச்சு. அந்த சமயத்தில வந்து நான் என்ன முடிவு பண்ணேன்னா, அப்பாவும், அம்மா நீங்க 2 பேரும் வந்து போங்க. நான் வந்து வீட்ல இருந்துக்கிறேன். நான் ஓரளவு வந்து குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா பக்கத்தில வந்து அ எங்க வீட்டுக்கு ரொம்ப வருஷமா பழக்கமா இருக்கிற ஒரு அத்தை வீடு இருந்துச்சு. அவங்க தான் எங்க வீட்டுக்கு எல்லாமே வர்றது, போறது எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க வீட்ல வேணா மந்த்லி வேணா காசு குடுத்து வேணா நான் சாப்பிட்டுக்கிறேன். மதியானத்துக்கு மட்டும் நான் காலேஜ்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படிங்கிறது நான் அப்பாகிட்ட சொன்னேன். சரி என்ன பண்ணுறதுன்னு ஒரு யோசனையும் இல்ல. அ எனக்கு இன்னும் 2 மாசத்துல வந்து காலேஜ்ல எப்படியும் லீவ் விடுவாங்க. அது ஒரு 2 மந்த் இருக்கும். நான் வந்து உங்களோட வந்துருவேன். அதுவரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஓட்டிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்பாவுக்கு மனசே கிடையாது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பாவுக்கு. என்ன அப்டின்னா, அவருக்கு எங்கள பிரியறதுக்கு வந்து என்ன வந்து பிரியறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாரு. ஏன்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் அப்பா, அம்மா வந்து பண்ணுவாங்க, செய்வாங்க. அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பையன் திடீர்னு வந்து பரவால்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அப்பாவுக்கு ஒரு வகையில சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்னன்னா, நம்ம பையன் இந்த அளவுக்கு ஒரு தைரியமா பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்பாவுக்கு. நம்ம பையன வந்து இந்த மாரி ஒரு தனியா விட்டுட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருந்துச்சு. நான் அப்பாகிட்ட சொன்னேன், "அதெல்லாம் என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆ நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த ஊருக்கு போயிட்டு வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீட்ல வந்து நல்ல ஓரளவு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி பார்த்தாங்க. ஏன்னா நானும் வந்து தங்குவேன் அதுக்கப்புறங்கிறதுனால, ஓரளவு பெரிய வீடாவே அப்பா பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவ அழைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. பக்கத்து வீட்டு அத்தைக்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க, "எதா இருந்தாலும் நீ அவன கொஞ்சம் பார்த்துக்கோ" அப்படின்னு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு தான் போனாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அப்பா, அம்மா இல்லாம வீட்ல இருக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. நானே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் டெய்லி பேசுவேன் அம்மாகிட்ட. அப்படிதான் போணுச்சு என்னோட லைஃபு. அந்த சமயத்தில வந்து எனக்குள்ள வந்து ஒரு காதல் உருவானுச்சு. என்னோட கல்லூரியில வந்து என் கூட படிக்கிற அந்த ஒரு பொண்ணு கூட வந்து எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து நாங்க அவ்வளோதா பழகிக்கிட்டது கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட வேலை ப்ராஜெக்ட்டுக்காக நாங்க வந்து ஒரே டீமா இருந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு.
அந்த சமயத்தில நாங்க வெளியில போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அவங்க கிட்ட காதலிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன ஒரு பயம்னா, இப்ப நல்லா ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் எந்த பொண்ணுங்களோடையும் அவ்வளவா வந்து பழகுனது கிடையாது. ஏன்னா வீட்ல வந்து அம்மா மட்டும் தான். அதுக்கப்புறம் யாரும் ஒரு சிஸ்டர்ஸ் யாருமே இல்லாதனால, நம்ப எப்படி எடுத்துக்குவாங்க அவங்க? இது மாரி என்னடா பழகி 2 மாசத்துலயே வந்து லவ் பண்றேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் நெனைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. அ அதனாலேயே நான் வந்து சொல்லாமயே வந்து இருந்தேன். அ இருந்தாலும் ஒரு சமயத்தில வந்து எனக்கு சொல்லியே ஆகணும். நம்ப இவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அதனால அவங்க கிட்ட நான் வந்து சொன்னேன். இது மாதிரி நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவங்க எதுவுமே பதில் சொல்லல. ஃபர்ஸ்ட்டு படிப்ப பார்ப்போம். அப்புறம் வந்து மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த முடிவு வந்து சரியா தவறான்னு தெரியல. அவங்க என்னடா இப்படி திடீர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்க கிட்ட கேட்டேன். "என்ன நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். "இல்ல உனக்கு எங்க வீட்ட பத்தி தெரியாது. எங்க வீட்ல நாங்க 2 பொண்ணுங்க. அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. நான் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கணும். அதனால எங்க வீட்ல வந்து இந்த லவ்வெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. இப்ப நான் லவ் பண்ணாலும், ஆ என்னால வந்து அடுத்தது வேலைக்கு வந்து அத ட்ரை பண்ணணும். நெறைய எனக்கு பொறுப்புகள் இருக்கு. எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவள நான் தான் பார்த்துக்கணும். உன் லைஃப்லாம் அப்படி கிடையாது. அப்பா நல்ல வேலை பார்க்குறாரு. உனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. என் லைஃப் அப்படி கிடையாது. ரொம்ப டோட்டலா சேஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டுல சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.